வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வாழ்நாள் சான்றிதழை பென்ஷன் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லாமல் முதியோர்கள் ரொம்ப முடியாதவங்களை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைலில் களஞ்சியம் ஆப்புங்கிறத ஏற்றி அது மூலயமா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்களோட வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும். முதியோர்கள் நல்லா படித்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்களே செஞ்சுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே ஒவ்வொரு தடவை வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். அப்படி தெரியாதவங்க அவங்க உறவினர்களோ இல்லை அவங்களோட வெல்விஷர்ஸோ அவங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அதுலேயே உங்கள் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம். அது மஸ்டர்ட் ஆகிடுச்சா, அதாவது அந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, கண் ரேகையும் கைரேகையும் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆதார் கார்டு கொடுக்கணும். லாகின் பண்ணும்போது உங்கள் பிபிஓ நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அது மூலியமாகவே வீட்டில் இருந்தே கொடுத்துக்கலாம். ரொம்ப இயலாதவங்க ரொம்ப சிரமப்பட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்ததுன்னா அதில் மஸ்டர்ட் ஆகிடுச்சான்றத உடனே நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு உடனே ஆகலைன்னா கூட ஒரு 2-3 நாளில் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ரினிவல் டேட்க்கு கொஞ்சம் பிஃபோராகவே பண்ணுறது நல்லது. ஸோ உங்கள் ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த பயமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் உங்களோட வாழ்நாள் சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நன்றி.